ஒன்று கொரிந்தியர் 1 24 வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். பலமான ஆகாரத்தை சாப்பிடுவதினாலும் சத்துள்ள வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுவதினாலும் நாம் பலமுள்ளவர்களாக வாழ முடியும் என்று நினைக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே வழி நடத்தின போது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து தேவன் அவர்களை பலப்படுத்தினார். இப்போதோ நாம் எதினால் நம்மை பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நம் ஆவி, ஆத்மா, சரீரம் பலப்படுகிறதை உணரலாம். இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்கிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்பொழுது நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி வழி நடத்துகிறதை நாம் காணலாம். சோதனை, போராட்டங்கள் வருகிற போது இயேசு நம்மோடிருந்து அவைகளில் நாம் விடுதலை பெற வழிகாட்டுகிறார். அதனால் நம் ஆவி கலக்கத்திலிருந்து விடுபட்டு பலமுள்ளதாகிறது. மேலும் அவரே நம் பரிகாரியாக இருந்து நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாகும்படி செய்கிறார். அதனால் நம் சரீரம் சுகமடைந்து அவரை மகிமைப்படுத்துகிறது. நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவர் உபதேசத்தை கைக்கொள்ளுகிற போது அவர் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்தி உங்களுக்கு சமாதானம் தருவார். இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம். இயேசுவே, என் பலவீனத்தை நீக்கி என்னை பலப்படுத்தும். நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.